நான் முதல்ல திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட, இது நீண்டகால கோரிக்கை, நீண்டகால முழக்கம். இன்றைக்கி மட்டும் இல்லை, 99 சொன்னோம், 2016 சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவே விளக்கம் கொடுத்து விட்டார். ஆனால் அதிமுக இதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா அங்கே இருந்து ஒரு சமிக்கை வந்து விட்டது, சலசலப்பு இருக்கிறதுன்னு. அதிமுக இதை பொலிட்டிக்கலாக இதில் மைலேஜ் தேட முயற்சிக்கிறதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். காக்கே 2 நாளாக சென்னையில் இருந்தேன். உங்களை அந்த ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிற இன்னொரு டிவியோட ஆஃபீஸில் உங்களை 2-3 தடவை பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் திடீர்னு திடுக்கிட்டு போனீங்க. என்ன கார்கே இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு அழைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு வேற சொன்னீங்க. நீங்கள் அதோட நிறுத்தியிருந்தா எனக்கு வந்து உங்கள் மேலே எந்த சந்தேகமும் வந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எங்கள் தந்தி முதலாளிங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க அப்படின்லாம் வேறு சொன்னீங்களா. அதனால் கொஞ்சம் எனக்கு சந்தேகம். 2026 வரைக்கும் தந்தியில் தானே தொடருவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே கார்கே? நீங்கள் என்ன வச்சு வேற யாருக்கு கதை சொல்கிறீங்க? இல்லைங்க, சொல்கிறேன். இதுக்கு தான் அரசியல் நிகழ்வுக்கு சம்மந்தம் இருந்தால் நீங்கள் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அது கம்பெனி பொறுப்பாகாதுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, திருமாவளவன் அரசியலுக்காகவே தன்னுடைய பெயரை திருமாவளவன் என்ற பெயரை திருமாவளவன் என்று மாற்றிக்கொண்டவர். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அந்த வீடியோவை நானும் பார்த்தேன், உங்கள் தந்தி டிவியில் வெளியே அதை நான் பார்த்தேன். சீட் ஷேர் மட்டுமல்ல பவர் ஷேரும் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாருங்க. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறவர் ஏறத்தாழ மூப்பனாரால் வளர்க்கப்பட்டு ஒரு 25 ஆண்டு காலம் அரசியலில் 30 ஆண்டு காலம் பயணித்தவருக்கு தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு கட்சி இந்தியாவிலேயே கொடுக்காத அளவுக்கு இவர் சொன்ன மாதிரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்குதுன்னு தெரியாதவர்ல 2 பெண்மணிகளை முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக. 2 சாதாரண எளிய ஓபிசி மனிதர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கியது அதிமுகன்னு அவருக்கு எல்லாம் நல்லா தெரியுங்க. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு தரப்பு கேட்டப்ப தலித் எல்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலைவரை வந்து பொது தொகுதி திருச்சியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தது அதிமுக அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. சங்கரன் கோயில் கருப்புசாமிங்கிற ஒரு எளிய பட்டியலினத்தவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுகவோட ஆட்சி. சமீபத்தில் பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு தலித் கிறிஸ்தவரை அதே மாதிரி அமைச்சராக்கி சபாநாயகர் ஆக்கியிருக்கு. அதெல்லாம் தெரிந்த கதை சார். இன்னைக்கு வந்து திருமா வந்து கூட்டணியில் இருக்கேன் அப்படின்ட்டாரு. இல்லை நான் வந்து ஆசோலேஷனில் இருக்கேன், நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லி திருமா வந்து வருவார் அப்படின்றதுக்கான நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்களோ? இல்லை, அந்த ஒரு விஷயத்தில் எனக்குமே ஒரு சின்ன ஒரு சங்கடம் உண்டுங்க. திருமாவளவன் அதிமுகவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பேர வலிமையும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கும் அதிமுகவை ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தி கொள்கிறார். நீங்கள் இல்லாட்டினா நான் அந்த பக்கம் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாருங்கிறத அதிமுக மிக நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி எதுவுமே ரியாக்ட் பண்ணலங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் அதீதமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குறை அவங்க மேலே உண்டுங்க. அவரு நல்லா, அதாவது இதில் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக இருக்கிறாருங்க. அவர் அதிமுகவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார். நான் எனக்கு அறிஞ்ச வரைக்கும் என்னுடைய அரசியல் பார்வையில் சொல்கிறேங்க, அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஒருவேளை இப்படி வெளியே வந்தார்னா அந்த கட்சியில் இருக்கிற திருமாவளவன் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே திமுகவோட இருக்கிற அதீத நெருக்கம் காரணமாக அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு திமுகவில் ஊடுருவி போயிருக்குது அந்த கட்சியில். அப்படிங்கிறப்ப திருமாவளவன் அதிமுகவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார். இது அதிமுக ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வாக தான் கடந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கார்கே. இதுல வேற எதுவும், ஆனா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேர்ல கூட்டணி ஒழிப்பு மாநாட்டுக்கு முயல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு சில அவருடைய முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து ஒரு பகடைக்காயா பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு தாங்க எனக்கு தோணுது. கேட்போம். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் திருமா அவர்கள் ஏன் அந்த வீடியோவை வெளியிடணும், வெளியிட்டதோடு ஏன் டெலீட் பண்ணணும், டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா மீண்டும் வெளியிடணும், அங்கே தான் சர்ச்சை வருகிறது. இடம் பொருள் எவளோடு இணைத்து பார்க்கணுமோ திரு சிந்தனை செல்வன்? இது மாதிரி விவாதங்களில் நேரடியாக வந்து கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. இது மாதிரி வந்து தொலை தொடர்பு இந்த மாதிரி இணைப்புகளில் வரும்போது நிறைய சிக்கல்கள் வந்துடுது. எனக்கு முன்னாடி
நண்பர் மணிகண்டன் பேசினாரு. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது மாதிரி ஒரு 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 ஃபோரத்தில் உட்காந்து நம்ம பேசும்போது கவனமாகவும் நேர்மையாகவும் குறைந்தபட்ச நேர்மையாகவும் பேசணும். அரசியலுக்காக திருமால் வளவன் அப்படிங்கிற பேரை திருமாவளவன் அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அப்படி அவர் மாற்றிக்கல, அவருடைய தொடக்க நிலையிலிருந்தே அவருடைய பேர் திருமாவளவன் தான் அப்படின்னு சொன்னால் அவர் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறாரா? இது என்ன வந்து ஏதாவது ஒரு தனிநபர் ரெண்டாவது கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களே வந்து உடைக்க போறாங்க. இதெல்லாம் உங்க வளர்ப்பு முறை எப்படி இருக்கு? நீங்க அப்படி வளர்ந்த விதம், உங்களுடைய சூழல், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கருத்தியல் எப்படி இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவுடைய தலைமையில் மிக நீண்ட காலமாக இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலிருந்து இன்னை வரைக்கும் அவரோடு பயணிக்கக்கூடிய தியாகமும் அர்ப்பணிப்பும் தோழமையும் மிகுந்த தோழர்களை வச்சு அது கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி. அதில் வந்து சப்ஜெக்ட் என்னவோ அதை பற்றி பேசுங்க. ரொம்ப இது மாதிரி ரொம்ப ஒரு மூன்றாம் தர உரையாடல்களை நான் எதிர்பார்க்கல. கார்கே ரொம்ப விஷயத்துக்கு வந்துரும். இப்போ இந்த நேரத்துல திரும்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி தானே. இல்ல நேர்ல இருந்திருந்தனாக்கா இன்னைக்கு வேறு விதமா இருக்கும். உங்க பேரு என்ன, இதெல்லாம் ஒரு உரையாடல வர வேண்டிய விஷயம். நம்ம தவிர்த்துருவோம். நான் அதை சொல்றேன், மணி என்ன சொல்லிடுறேன். இல்லை, இது ரொம்ப தவறானதுங்க. நீங்கள் வந்து திருமால், நான் சொல்கிறேன், நண்பர் மரியாதைக்குரிய நண்பர் மணிகண்டனுக்கு சொல்கிறேன், திருமால் வளவன் என்பதை அரசியலுக்காக திருமாவளவன் மாற்றிக்கிட்டாரு அப்படின்பது பொய். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு பொது வெளியில் கோடிக்கணக்கான மக்கள் தந்தி தொலைக்காட்சிங்கிற ஒரே விஷயத்துக்காகவே இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மையும் ஒரு நீண்டகால பாரம்பரியமும் உள்ள ஒரு 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 தொலைக்காட்சி நம்மளை கூப்பிட்டுருக்குன்னா நம்முடைய சொற்களில் குறைந்தபட்ச கண்ணியமும் நேர்மையும் இருக்கணும். கட்சியில் இருக்கிறவங்க உடைக்க போகிறாங்க, அதிமுகவை பகடக்காயாக மாற்றி, ஏங்க எல்லா ஜனநாயக சக்திகளும் வரலாம்னு சொல்கிறது ஒரு தவறா? அதில் யாரை பகடக்காயாக மாற்றிக்கிறாங்க? இல்ல அது பாஜகவும் அந்த கேள்வி முன்வைக்கல. இது வந்து ஒரு வகையிலான, இப்போ அதிமுகவை அழைத்தது ஒரு வகையிலான மிரட்டலா அப்படின்னு பாஜக சார்பில் இருந்து முன்வைக்கிறாங்க அந்த கேள்வியை. இணையமைச்சர் எல்முருகனே அந்த கேள்வியை கேட்கிறார். இல்லை கார்கே, நான் ரொம்ப பணிவோட சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எதையும் பேசிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தொலைக்காட்சிகளில் சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எல்லாருமே பதிவு பண்ணிக்கிறாங்க. நானாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுங்கிறத வர நீங்கள் எதிரிலிருந்து கேள்வி கேட்குறீங்க. மது ஒழிப்புன்னு சொல்கிறீங்களே, இப்போ எல்லா கட்சிகளையும் அழைப்பு அடிப்பீங்களா? எல்லா கட்சிகளும் வந்து கலந்துக்கலாம். ஏன்னா எல்லா கட்சிகளுமே மது ஒழிப்பை தொடர்ந்து ஒரு கொள்கையாக பேசி கொண்டிருக்கிற கட்சிகள் தான். இது ஏதோ புதுசாக விடுதலை சிறுத்தைகள் கண்டுபிடிச்ச ஒரு கோரிக்கை இல்லை, விடுதலை சிறுத்தைகள் திடீர்னு முழங்குற முழக்கமும் இல்லை. இந்த கட்சியினுடைய முதற்கட்ட அரசியலே கள்ளச்சாராய வியாபாரிகளை எதிர்த்து தான் எங்களுடைய வட மாவட்டங்களில் எங்களுடைய தொடக்க காலத்தில் அவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். 1-2 போராட்டங்கள் இல்லை. இது விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு எப்படி இருக்குன்னா, எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் திமுக, அதிமுக எல்லாமே, காங்கிரஸ் உட்பட, இடதுசாரி இயக்கம் உட்பட, பாமக உட்பட, பாஜக உட்பட மதுவுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து செயல்படலாம். ஒரே களத்தை ஷேர் பண்ணிக்க முடியாத நிலையில் இருக்கிற சாதிய மதவாத கட்சிகள் தான். வெளியிட வேண்டிய சூழல் என்ன, டெலீட் பண்ண வேண்டிய சூழல் என்ன? நேற்று முன்தின நானும் தோழரும் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இது வெள்ளூர்ல இந்த நிகழ்ச்சி இருந்தது, இதே மண்டல செயற்குழு. சீதாராம் யெச்சூரியினுடைய மரணத்தினால தலைவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து டெல்லி போனாரு. இணைந்து தினமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் மீண்டும் பேசணும். அப்படி பேசுகிற போது மறுநாள் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளிப்பிங்ஸை அந்த அட்மின் வெளியிடுறதும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது தவறுதலாக டெலிட் ஆயிருக்கு. ஏன்பா டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லி அண்ணன் மீண்டும் அதை போடுங்கன்னு தான் சொல்லிக்காரே தவிர ஏன் வெளியிட்டீங்கன்னு அவர் கேட்கல. சரி, நீங்க தலைவர் பேசிக்கிறாங்க, பேசினதை கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க, ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு தான் கேட்டார் தலைவர். திருமாவளவன் அவர்களை பத்தி மட்டுமே 2 வாரமா சர்ச்சை. போன வாரம் அந்த சர்ச்சையை பார்த்தோம், இந்த வாரம் சர்ச்சை. இரண்டுமே கூட்டணி சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது அப்ப கட்டமைக்கப்படுதா? யார் கட்டமைக்கிறா? மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் பணிவா கேட்டுக்கிறேன், மது ஒழிப்புன்னு சொன்ன பிறகு
மதுவை ஒழிக்க முடியுமா, எப்படி ஒழிக்கலாம், இடையில நிறைய மது நோயாளிகள் உருவாயிருக்கிறாங்களே, இடைக்கால தீர்வு என்ன, மது சரி பரவாயில்ல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, போதைப் பொருள்ங்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மாஃபியா கும்பல் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. சரி, இது எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு இளைய தலைமுறை எவ்வளவு கொடூரமாக இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து மிக மிக சாதாரணமாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட மது அருந்திருக்கிறாங்க, மது அருந்திட்டு வருகிற சூழலை பார்க்குறோன்னு எல்லாருமே பேசுகிறோம். இதுதான் விவாதத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பொது உளவியல் பரிதாபமாக இருக்குது. மது ஒழிப்பு நம்ம பேசுகிறோம்னா, போதை ஒழிப்புன்னு பேசுகிறோம்னா, அதை விட்டுட்டு கூட்டணி கணக்கை பேசக்கூடிய சூழல் இருக்குது. மீண்டும் மீண்டும் தலைவர் மிக தெளிவாக கூட்டணி கணக்குகளுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கல்ச்சுரல் வார், ஏழை எளிய மக்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு கலாச்சார பண்பாட்டு யுத்தமா இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்கொள்ள வேண்டிய காலத்துல எல்லாரும் சேர்ந்திருக்கு. ஒரு விஷயம் கார்கே, இது ஒரு தேசிய பேரழிவு, பேரிடர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.